जन्मदिनमिदं अयि प्रिय सखे शन्तनोतु ते सर्वदा मुदम् प्रार्थयामहे भव शतायुषी ईश्वरः सदा त्वां च रक्षतु पुण्यकर्मणा कीर्तिमर्जय जीवनं तव भवतु सार्थकम् जन्मदिनमिदम् अयि प्रिय सखे शन्तनोतु ते सर्वदा मुदम् दीर्घायुरारोग्यमस्तु सुयशः भवतु विजय भवतु. Wish you a very, very happy birthday, Sheila ji. God bless you with everything that you wish for. Jai Shri Krishna. Shri Krishna. Thank you, sir. Thank you. So today's Aarti is for Sheila ji, Vasavi ji has sent and Raji ji has sung the song. Adikapram, we'll all chant the Dhanvantari Shloka. Today's Prarthana and revision Sheila ji will do. Oh, lovely. Very good. ஷிரடி வாசா எங்கள் ஸ்ரீ சாயி சாயி ராமா சாயி கிருஷ்ணா சாயிநாதா. ஷிரடி வாசா எங்கள் ஸ்ரீ சாயி சாயி ராமா சாயி கிருஷ்ணா சாயிநாதா. யாரென்று கேட்டேனே என்னை நானையா, சாயென்று அழைக்கும் முன்னே வந்தாயையா. நீ வேறு நான் வேறு இல்லை என்றாய், நிஜமாவும் நீயாகி என்னை வென்றாய். கலி தன்னில் எமை காக்க வந்தாயையா, உதியெங்கும் உனதருளை விதைத்தாயையா. நல்லதேது தீயதேது அறியேனையா, நான் உந்தன் சேயாகி மகிழ்ந்தேனையா. ஜன்மங்கள் எடுத்தேன் நான் இழைத்தேனையா, இனி வேறு ஜன்மங்கள் வேண்டேனையா. பிறந்தால் உனை மறவாத மனம் வேண்டுமே, பிரிதொன்றும் தேடாமல் உனை தேடுவேன். கடல் மீது படகாக மிதந்தேனையா, கரை காட்டும் விளக்குன்னை கண்டேனையா. குறையொன்றும் வாராத வாழ்வை தந்தாய், குணக்குன்றாய் எனக்குள்ளே நீயே நின்றாய். என் கவலை என்றெங்கு எனக்கொன்றில்லை, என்னை காக்க நீ வந்தாய் ஏது தொல்லை. தன்னைத்தானே உணராதவன் மனிதன் இல்லை, உணர்ந்துன்னுள் கலந்தால் அதற்கீடே இல்லை. உன் தலத்தை மிதிக்கின்ற மாந்தர்களின் துன்பத்தை போக்கினலம் சேர்க்கின்றாய். உபதேசம் உதவிக்கு உனை அடைந்தால் உடனே நீ அதை தந்து எமை காக்கின்றாய். உனை தஞ்சம் என நாடி வருவோருக்கெல்லாம் தீவிர நம்பிக்கையை நீ தருவாய். எப்போதும் உயிரோடு இருக்கின்றாய், எமை காத்து உளமாற மகிழ்கின்றாய்.
உனை வேண்டி துதிக்கின்ற பக்தர்கள் வீட்டில் ஒருபோதும் தேவை என்பது இருக்காதே. புண்ணிய புருஷனை மகாஞானியே. சூப்பர் ஜி, ரொம்ப நல்லா இருந்த. கேட்டது இல்லை நான். ரொம்ப அழகா இருந்த. ரொம்ப இந்த நம்ம பஜகோவிந்தம்ல படிக்கிறதெல்லாம் கூட அதுல வந்துட்டு இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல். ரொம்ப அர்த்தமுள்ள பாட்டு. வெரி லாங் வேற. சேம் அவ்வளோ லிரிக்ஸ் எழுதணும்னாலே ரொம்ப கஷ்டம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ ராஜேஜி. தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லலாம். எல்லோருடைய உடல் நலத்துக்காகவும் வேண்டிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய தைலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரே கலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய தைலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரே முக்தகலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய தைலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணவே நமः. ஸ்ரீ கிருஷ்ணா. இலாஜி. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करल्लोकशङ्करम्. भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि रक्षति डुक्रिङ्करणे. सुरमन्दिरतरुमूलनिवास शय्या भूतलमजिनौ वासः सर्वपरिग्रह भोगत्याग कस्य सुखं न करोति विरागः. योगरतो वा भोगरतो वा संगरतो वा संगविहीनः यस्य ब्रह्मणि रमते चित्तन् नन्दति नन्देव. भगवद्गीता किञ्चिदधीता गंगा जललवकणिका पीता सकृदपि येन मुरारि समर्चा क्रियते तस्य यमेन न चर्चा. पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. रत्या चर्पट विरचित कंठ पुण्य विवर्जित पंथः योगी योग नियोजित चित्त रमते बालोन्मत्तवदेव.
त्वं कोऽहं कुत आयातः कामे जननी को मे तातः इति परिभावय सर्वमसारमं सर्वं त्यक्त्वा स्वप्नविचारम् त्वयि मयि सर्वतैको विष्णुर्व्यर्थं कुप्यसि मय्यसहिष्णुः भवसमचित्तः सर्वत्र त्वं वाञ्छस्यच्चिरात् यदि विष्णुत्वम् शत्रौ मित्रे पुत्रे बन्धौ मा कुरु यत्नं विग्रहसन्धौ सर्वस्मिन्नपि पश्यात्मानं सर्वत्रोत्सृज भेदज्ञानम् कामं क्रोधलोभं मोहं त्यक्त्वात्मानं पश्यति सोऽहम् आत्मज्ञानविहीना मूढास्ते पच्यन्ते तरकनिगूढाः गेयं गीता नाम सहस्रं ध्येयं श्रीपतिरूपम् अजस्रं नेयं सज्जनसङ्गे चित्तं देयं दीनजनाय च चित्तम् பியூட்டிஃபுல், வெரி நைஸ். சாரி சார், ரொம்ப கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடியாதனால கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வந்தது. நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிக்கிறேன். அது தெரியுது, பிராக்டிஸ் இல்லைங்கிறது தெரியுது. இல்லைன்னா அதான் நீங்க உங்களோட நார்மல் செல்ஃப்ல இல்லைங்கிறது நல்லா தெரியுது. அதான் எனிவே நோ, அண்டர்ஸ்டாண்ட். ஐ வாண்ட் டு பிரேக் தட். ஐ வாண்ட் டு பிரேக் தட். அதுக்கு தான் இன்னைக்கு ட்ரை பண்ணினேன். நல்லது தானே, ஃபுல் இன்வால்வ்மெண்ட் நல்லது. வரணும் அப்படின்ட்டு. அப்படிதான் வெளியில வர முடியும். பெஸ்ட் அதான் வே. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நெக்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்றேன் சார். நோ இஷ்யூஸ், நோ இஷ்யூஸ். ஆனா ரொம்ப ஸ்மால் எரர்ஸ் தான், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஈஸியா நீங்க சரி பண்ணிடலாம். உங்களோட மைண்ட் போட்டா அது சரியாயிடும். நல்லா இருக்கு. இது தெரியறது, எனக்கே ஃபோக்கஸ் ஆறது தெரியறது. ஸோ ஐ ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் மோர். சரியாயிடுமா? ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஒன்றும் பிரச்சனை. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ. ஸோ ஆச்சாரோட சிஷ்யன் கடைசியான சுமத்தீர அவர்தான் ரொம்ப அழகா இந்த 4 விஷயம், கேயம் தியேயம் நேயம் தேயம், 4 சிம்பிளா சொல்லிட்டு. கேயம் பாட வேண்டியது, கீதை பாட வேண்டியது, சஹஸ்ரநாமம் சொல்ல வேண்டியது. தியேயம் மெடிடேட் பண்ண வேண்டியது, ஸ்ரீபதியோட ரூபத்துல, பகவான் ரூபம். அஜஸ்திரம் நித்தியமும் பண்ணணும், எப்பொழுதும் பண்ணிட்டு இருக்கணும். நேயம் மனசை எங்கே அழிச்சுன்னு போனோம்னா சஜ்ஜன சங்கம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தேயன் கொடுக்கணும். யாருக்குன்னா யாருக்கு தேவைப்படுறதோ அவளுக்கு கொடுக்கறது. வித்தம், தன்னிட்ட இருக்கிற செல்வத்தை கொடுக்கறது. சோ இந்த 14 ஸ்லோகங்கள் அவரோட அந்த 14 சிஷ்யர்கள் எழுதினது. இதுக்கு அடுத்த வர ஸ்லோகங்கள்லாம் திரும்பியும் ஆதிசங்கர் எழுதியிருக்கா அப்படின்னு ரொம்ப அப்படி கிளியராலாம் எங்கேயும் எழுதல. பட் சகஜமா எல்லாத்தையும் சொல்றது இதுதான். அடுத்த ஸ்லோகம், சுகத கிரியதே ராமா போக பச்சாத்தந்த ஷரீரே ரோகः யத்யபி லோகே மரணம் சரணம் ததபி ந முஞ்சதி பாபாச்சரணம். சுகதः சுகத்திற்காக, கிரியத்தே செய்வது, ராம சுகம், ஆபோகம் அனுபவித்தல், பశ్చాத் பிறகு, ஹந்த ஐயோ, ஷரீரே உடம்பிற்கு, ரோக நோய், யத்யபி இருந்தாலும், லோகே உலகில், மரணம் மரணம், ஷரணம் அடைக்கலம், ததபி அப்போதும், ந இல்லை, முஞ்சதி விட்டுக் கொடுப்பது, பாப பாவம், ஆச்சரணம் நடத்தை. முதலில் சரீர இன்பத்தை அனுபவித்து பிறகு உடம்பிற்கு நோய்கள் வரும். மரணத்தில் தான் அடைக்கலம் என்று அறிந்தும் பாப நடத்தைகளை
விட்டு கொடுப்பது இல்லை அப்படின்னு ஆச்சாரியர் சொல்ற. ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். சுகத கிரியதே ராமா போக சுகத சுக சுகத எல்லாமே குரில் எழுத்துகள். சுகத கிரியே கிரியதே கிரியதே கிரியா ரெண்டுமே குரில் எழுத்துகள். தே நெடில் எழுத்து. ராமா போக ராமா போ எல்லாமே நெடில் எழுத்துகள். சுகத கிரியதே ராமா போக பஷ்சாத் பஷ்சாத் இது அப்புறம் அதனால பக் மேல ஆகாத் பஷ்சா சா மேல ஆகாத் த and த இருக்கிறது. பஷ்சாத் தந்த த மேல ஆகாத். எல்லாமே சேர்த்து சொல்லணும். பஷ்சாத் தந்த ஷரீரே ரோக यद्यपि लोके मरणं क्षरणं यद्यपि यद्य य में लागत கொடுத்து ஏன்னா த and ய ஜாயிண்டா இருக்கனால यद्यपि लोके मरणं क्षरणं तदपि न मुञ्चति तदपि न मु எல்லாமே குரில் எழுத்துகள். முஞ்சதி மு में लागत. तदपि न मुञ्चति பாபாச்சரணம் பாபா ரெண்டுமே நெடில் எழுத்துகள். பாப ஆச்சரணம் பாபாச்சரணம். சுகத கிரியதே ராமா போக பஷ்சாத்தந்த ஷரீரே ரோக யத்யபி லோகே மரணம் ஷரணம் ததபி ந முஞ்சதி பாபாச்சரணம். சோ இந்த பகவத் பஜகோவிந்தம் எழுதின்னு இருக்கிறச்ச முதல் 12 ஸ்லோகங்கள் ஆச்சாரியார் எழுதினார். அதுக்கு அடுத்த 14 ஸ்லோகங்கள் அவரோட 14 சிஷ்யர்கள் அவரோட காசிக்கு வந்திருந்தார், அவள்லாம் எழுதினது. இந்த கடைசி வர ஸ்லோகங்கள்லாம் ஆச்சாரியால் திரும்பி எழுதியிருக்கார். இதுல ஆச்சாரியால் யாரெல்லாம் இந்த பகவத் பாதையில இந்த ஆன்மீக பாதையில சாதகர்களா இருக்காளோ அவளுக்காக எழுதினது. அதுல நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு, நிறைய அதுல டெப்த் இருக்கு அவர் சொல்றதுல. அந்த டெப்த்தையும் அதோட அந்த வார்த்தைகளையும் பார்த்தாலே எல்லாருக்கும் மோஸ்ட் ஹிஸ்டோரியன்ஸ்க்கு இது ஆதிசங்கர் தான் எழுதியிருக்கா அப்படிங்கிறது புரியுது. என்ன சொல்றார் ஆச்சாரியார்? முதலில் சரீர இன்பத்தை அனுபவித்து பிறகு உடம்பிற்கு நோய்கள் வரும். பகவத்கீதையிலும் விஷயேந்திரிய சம்யோகாத் யத்ததக்ரே மிருதோபமம் பரிணாமே விஷமிவ தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம். முக்காசியம் பார்த்தீங்கன்னா இந்த 3 குணங்கள் இருக்கிறதுல சத்துவகுணம், ரஜசகுணம், தமசுகுணம். முக்காவாசியான ஆவரேஜா இருக்கிற ஒரு மனிதன் ரஜச குணத்துல தான் இருப்போம். அந்த ரஜச குணத்துல என்ன ஆகுதுன்னா விஷயேந்திரிய சம்யோகா, இந்த விஷயங்களும் இந்திரியங்களும் அதுகள் ரெண்டுக்குள்ள அசோசியேஷன்னால, அதோட சம்யோகத்தினால, விஷயம்னா பொருள்கள், இந்திரியம்னா நம்மளோட இந்திரியங்கள், இதோட சம்யோகா எத்ததக்ரே மிருதோபமம். அதுலேருந்து என்ன வருதோ ஆரம்பத்தில் அமிர்தமாக தோன்றினுக்கும், ஆனா பரிணாமே விஷம் இவ, ஆனா அதோட எண்ட் என்ன? விஷம். தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம். அந்த மாதிரியான சுகங்கள் எல்லாமே ராஜசம் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு அப்படின்னு பகவத்கீதையில் ரொம்ப அழகான ஸ்லோகம். தியானம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம் இது. சோ இந்த மாதிரி நம்மளோட இருக்கிற இந்த நமக்குள்ள இருக்கிற மிருகம் நம்மளாம் ஒரு மிருகம்லேருந்து தானே வெளியில வந்திருக்கோம். சோ எவல்யூஷன்ல வந்திருக்கோம். எப்படி ஒரு ஜலத்திலேருந்து பாதி ஜலம் பாதி
லேண்ட்லயும் இருக்கிற மாதிரியான ஜந்துல இருந்து அந்த லேண்ட்ல இருக்கிற ஜந்து சின்ன ஜந்துவா இருந்து பெரிய ஜந்துவாயி அதுக்கப்புறம் மனிதனாயி அதுக்கு முன்னாடி பாதி மனிதன் பாதி மிருகமா இருந்துட்டு அதுக்கப்புறம் மனிதனாயி அப்புறம் மனிதர்களுக்கான எப்படி இருக்க வேணுங்கிறத தர்மத்தை நிலைநாட்டுறது. இது வந்து தசாவதாரத்திலையும் பார்த்தாலும் தெரியும். நம்மளோட ஜென்ரலாவே இந்த டார்வின் தியரி பாருங்க, எதுல வேணாலும் பாருங்க, அந்த மாதிரிதான் வந்திருக்கு. இவல்யூஷன் ஒரு மிருகத்திலேருந்து ஒரு மனிதன் வந்திருக்கான். சோ அந்த மனிதனுக்குள்ள அந்த மிருகம் இருக்கதான் இருக்கு. சோ அந்த மனிதனுக்கு டிவல்யூஷன் பண்றது, அதாவது இவல்யூஷன்னா இதோட மேல போறது, டிவல்யூஷன் அது கீழே போறது. சோ ஒரு மிருகம் மாறுறது ரொம்ப ஈஸி. ஒரு மலை மேல ஏறி போறதுதான் கஷ்டம். பூண்டி எடுத்துக்கிட்டேன். அந்த மலையில இருந்து சரிக்கு கீழே விழுறது ரொம்ப ஈஸி. சோ இவல்யூஷன் ரொம்ப கஷ்டம், டிவல்யூஷன் ரொம்ப ஈஸி. அது வந்து எப்பெல்லாம் நம்ம பிறக்கிறோமோ அதுக்கெல்லாம் நம்ம அதுதான் அந்த வழியில தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இதான் ஒரு புதுசா தான் ஜென்மமானா வலி இல்லாம வர முடியாது, எஃபர்ட் இல்லாம வர முடியாது. எவ்வளவு கதை படிச்சிருக்கோம். இந்த ஹாரி பாட்டர் அப்படிங்கிறோம். இந்த ஜே.கே. ரவுலிங் அவ எழுதினவ. அவ எழுதினா யாருமே அவளோட புஸ்தகத்தை வாங்குறதுக்கு தயாரா இல்ல. அவ வந்து தனி தாயா இருந்தா, சிங்கிள் மதரா. யாரும் அவளோட புஸ்தகத்தை வாங்குறதுக்கு தயாரா இல்ல. 12 பப்ளிஷர்ட்ட போயிருக்கா, 12 பப்ளிஷர்ட்ட யாரும் வாங்க தயாரா இல்ல. ஆனா விடாமுயற்சி, அதனால அவளுக்கு மேல வர முடிஞ்சது. இந்த கர்னல் சாண்டர்ஸ் அப்படிங்கிறோம், அந்த KFC-ல 1000க்கும் மேலான பீப்புள் அவரை ரிஜெக்ட் பண்ணது. அதுவும் அவரோட வயசு 65 வயசு இருந்தது அவருக்கு. அப்பவும் விடாமுயற்சியா பண்ணதுனால இப்ப உலகம் முழுக்க அவர் கர்னல் சாண்டர்ஸ். அதையே நம்ம இந்தியால அருணிமா அப்படின்னு ஒருத்தி இருந்தா. அவ வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்கா, அவளுக்கு திருடன் யாரோ வந்தா திருடனை அடிச்சு போடுறச்சே அவள் அந்த திருடன் அவளை ட்ராக் மேல வண்டியில இருந்து தூக்கி எறிஞ்சிடுறான். அந்த வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டு எய்தாப்ல இருக்கிற ஒரு ட்ரெயின், எய்தாப்ல இருக்கிற ட்ராக்ல விழுறா. அங்க ஒரு ட்ரெயின் வருது, அவ காலை வெட்டிட்டு போறது. வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனா அவளுக்கு இருக்கிற அந்த ஒரு இன்னும் மேல வரணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கிறதுனால அவ வந்து இந்த இந்த ஒரு கால் இல்லாம ப்ராஸ்தட்டிக் கால்லயே மவுண்ட் எவரெஸ்ட், பூமியிலேயே இருக்கிறதுலயே மேல டாலஸ்ட் பீக் மவுண்ட் எவரெஸ்ட், அதை எழுதிட்டா. அவளை நான் மீட் பண்ணேன். எவ்வளவு ஹம்பிளா இருக்கா. இவ்வளவுலாம் நடந்திருக்கு அவளுக்கு உலகத்துல. இந்த மாதிரி நிறைய பேரை மீட் பண்றோம். அவள்லாம் மேல வரா. ஆனா சாதாரண மனுஷன் என்ன பண்றான்? இந்த டிவல்யூஷன் தான் ஈஸி. ஏன்னா அது ஆசையிலேருந்து வருது, காமத்துல இருந்து வருது. காமத்துல இருந்து வருதுனால கீழே தான் போறோம், மேல வர்றது இல்லை. ஒரு சிஷ்யன் வந்து தன்னோட குருட்ட கேட்கிறான், இந்த சச்சரவு ஏன் நடக்கிறது நமக்குள்ள அப்படின்னு. அந்த கால குரு எல்லாம் உடனே சசியர்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல மாட்டார். அந்த குரு சிஷ்யன் சொல்ல, நீ போய் தியானம் பண்ணு, இந்த கேள்வி உனக்கு பதில் கிடைக்கும். சோ கொஞ்சம் தியானம் பண்ண அப்புறமா அந்த சிஷ்யன் வந்து சொல்றானா, எனக்கு பதில் தெரிஞ்சது, கர்த்தும் சக்கியம் அகர்த்தும் சக்கியம். ஏன் இந்த மாதிரி சண்டை வருது, ஏன் நமக்கு இந்த மாதிரி பாதிப்பு எல்லாம் வருது மனசுக்கு?
ஏன்னா கர்த்தும் சக்கியம் அகர்த்தம் சக்கியம். அதாவது 2 சாய்ஸ் இருக்கு நமக்கு எப்பொழுதுமே. இந்த சாய்ஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த கஷ்டம்லாம் வருது. நல்ல சாய்ஸ்ல கரெக்டான சாய்ஸ் எடுத்தோம்னா ஜெயம், தப்பான சாய்ஸ் எடுத்தோம்னா சச்சரவு. சோ எந்த சாய்ஸ் எடுக்கிறோம் அதுலதான் முக்கியமா இருக்கு. சோ தான் அந்த ஃப்ரீ வில் நமக்கு பகவான் நமக்கு கொடுத்திருக்கிறது ஒரு இம்சை, ஒரு விதத்துல மிருகமாவே இருந்திருக்கலாம் ஃப்ரீ வில்லே இல்லாம. ஆனா பகவான் நமக்கு ஏன் இந்த ஃப்ரீ வில் கொடுத்திருக்காரு? ஏன்னா இந்த ஜென்மம் கிடைச்சிருக்கவனுக்கு இதுல இருந்து நீ முக்தி கிடைக்கலாம் உனக்கு அப்படிங்கறதுக்கு தான் இந்த ஜென்மத்துல நமக்கு இந்த ஃப்ரீ வில் கொடுத்திருக்கா. அது நமக்கு புரியாம அந்த ஃப்ரீ வில் வச்சுட்டு வெளி உலகத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். இதை ஜெயிக்கணும், இதை ஜெயிக்கணும், அதை ஜெயிக்கணும், இதை கடக்கணும். கிடைக்கலையா அதனால குரோபம், கிடைச்சதுன்னா பேராசை, இதுலயே சுத்தின்னு இருக்கும். அதை நிறுத்திட்டு எங்க நம்மளோட இந்த பிராரப்த கர்மங்கள்லாம் முடியறது, எங்க தர்மம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நமக்கு புரிஞ்சுண்டு நம்ம வாழ்க்கையை அந்த அந்த ஃப்ரீவில் அப்படி யூஸ் பண்ணோம்னா நம்ம இதுல இருந்து வெளியில வந்துடலாம். சொல்றதுக்கு ஈஸி, ஆனா நடைமுறையில ரொம்ப கஷ்டம். அது நடைமுறையில கஷ்டமா இருக்கு. அதை எப்படி சரிப்படுத்துறது நம்ம நடைமுறையிலையும் கொண்டு வருது அப்படின்னா ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே இஸ் சத் சங்கம். சத் சங்கம் வந்தோம்னா அதுலேருந்து பகிர்ந்துரும், பேசுறோம், கேட்கிறோம், ஸ்ருதி இருக்கு, ஸ்மிருதி இருக்கு, வாழ்க்கையில கொண்டு வரோம், நிதித்தியாசனம் இருக்கு. ஸ்ரவணம், ஸ்மரணம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால மனனம், நிதித்தியாசனம் இதெல்லாம் பண்றதுக்கு சத் சங்கம் ரொம்ப தேவை. இல்லைன்னா ஆச்சாரிய சொல்ற ஹந்தோ, ஐயோ, இதெல்லாம் நம்மள ரோகத்துக்கு எடுத்துட்டு போறது. நம்மளோட இந்த ஆசைகள் எல்லாம் இந்த ரோகத்தினால நம்மளோட எல்லா ஃபேக்கல்டிஸ், நம்மளோட இந்திரியங்கள் எல்லாம் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாகமும் அழிஞ்சுட்டு போயிட்டு இருக்கு. அதெல்லாம் அழிஞ்ச அப்புறமா கடைசியில மரணம் தான். எல்லாமே மண்ணிலேருந்து வந்து மண்ணுக்கு போறது. அதுக்கு மிடில் இவ்வளவு அன்னம் மண்ணிலேருந்து தான் வருது. அந்த அன்னம்லாம் நமக்கு போயிட்டு திருப்பியும் அது மண்ணுக்கே வருது. ஆனா இந்த மரணம் தான் தெரியும். அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. இந்த மரணம் தான் அடைக்கலம் என்று அறிந்தும் எத்யபி லோகே மரணம் சரணம், மரணம் தான் சரணம், இதுதான் கடைசி இது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும், எத்யபி அவள் தெரிஞ்சிருந்தாலும் ததபின முஞ்சதி பாப்பாச்சரணம், அப்போ இந்த பாப்பா ஆச்சாரணத்துக்குலாம் நம்மளோட மனசு போகும். தெரியும் நம்ம இறக்கத்தான் போறோம். ஏன் இறக்கத்தான் போறோம்? ஒரு ராஜா வந்து ஒரு முனிவர்கிட்ட சொன்னாராம், எனக்கு வந்து இம்மார்டாலிட்டி அமிர்தம் கொடு, அதுக்காக என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் எல்லாம் பண்றது தயாரா இருக்கேன். நான் இந்த இம்மார்டாலிட்டி வேணா விலை கொடுத்து வாங்குறது தயாரா இருக்கேன். என்கிட்ட இருக்கிற செல்வம் என்ன குறைச்சலா, என்ன வேணாலும் வாங்கலாம், எனக்கு இந்த இம்மார்டாலிட்டி வாங்கணும். சோ அந்த ஞானி சொன்னார், ஒண்ணும் இல்லை, உனக்கு கிடைக்கணும்னா இந்த மலை இருக்கு, இந்த 2 மலை தாண்டி போனேன்னா அங்க ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல இருக்கிற நீரை நீ குடிச்சேன்னா நீ வந்து இம்மார்டலா இருக்கலாம், உனக்கு மரணமே வராது. சரி, நீ வெறும் ஒரு மலையை தாண்டி இன்னொரு மலையை தாண்டி அங்க ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல இருக்கிற நீரை குடிக்கலாம்னு பார்த்தா அங்க நிறைய பேர் அழுதுண்டு கிடக்கா. என்ன ஆச்சு உனக்கு, ஏன் அழுதுன்னு இருக்க அப்படின்னா, எனக்கு இப்ப 120 வயசு ஆகுது, நானும் இந்த இந்த ஜலத்தை தான் குடிச்சேன்,
எனக்கு இப்ப 120 வயசாயிடுத்து. உடம்பெல்லாம் க்ஷீணமாயின்னு இருக்கு. ஆனா மரணம் வரதில்லை. அதனால என் குழந்தைகள்லாம் என்ன தாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன இங்க தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. எனக்கு இப்ப திரும்பி அந்த மலையெல்லாம் ஏறி போறதுக்கு சக்தியும் கிடையல. என்ன பண்ணணும்னு தெரியல. அதனால தான் அழுதுன்னு இருக்கேன். ஐயையோ! நல்லவேளை நம்ம தண்ணி குடுக்காம இருந்தோம். உடனே திரும்பி அந்த முனிவர்ட்ட சொல்றேன், எனக்கு இம்மார்ட்டலி அமிர்தம் மட்டும் வேண்டாம். எனக்கு எப்பொழுதும் யங்கா இருக்கணும். இளமையும் போகக்கூடாது. அந்த மாரி ஏதானு எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு. சரி அந்த 2 மலை தாண்டினியா இன்னும் 2 மலை இருக்கு. அத தாண்டி போனா அங்கேயும் இதே மாரி ஒரு குளம் இருக்கு. அதுல இருக்கிற நீரை பருகிட்டு வா. உனக்கு இளமையும் போகாது, மரணமும் வராது அப்படின்னாரு. சரி இவர் இந்த 2 மலையும் தாண்டி அதுக்கப்புறம் இன்னும் 2 மலையும் தாண்டி போய் பார்க்கறாரு. அங்க ஒரு குளம் இருக்கு. அதுல இருக்க தண்ணியை குடிக்க போறாரு. அங்க இன்னும் நிறைய பேர் அழுதுன்னு உட்கார்ந்துருக்காரு. நீங்க எதுக்கு அழுதுன்னு கேளு அப்படின்னு. அவர் சொல்றார், இந்த தண்ணி நாங்க குடிச்சிருக்கோம். எனக்கு 200 வயசு ஆகுது. அது பக்கத்துல என்னோட அப்பா நிக்கிறார். அவருக்கு வந்து 250 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட தாத்தா இருக்கார். அவருக்கு 300 வயசு ஆகுது. என்னோட தம்பிகள்லாம் இங்க இருக்கா. எல்லாருமே ஒரு 150, 200 வயசுக்குள்ள இருக்கோம். ஆனா யாருமே சாக மாட்டேங்கிறோம். இளமையாவும் இருக்கோம். இது என்ன பண்றதுன்னு தெரியல. எங்களுக்கு வந்து இப்ப எங்க அப்பா செத்தாதானே அவரோட சுகம்ல அவரோட சொத்தெல்லாம் எனக்கு வந்ததுன்னா நாங்க அதில் வச்சுட்டு பிரிச்சுன்னு வாழலாம். அவரும் சாக மாட்டேங்கிறார். அதுக்காக எங்களுக்குள்ள நித்தியம் சண்டை நடந்துட்டு இருக்கு. அதனால அந்த கிராமத்தையே விட்டுட்டு ஓடி வந்துட்டோம் நாங்க இருந்து. ஏன்னா அங்க இருக்கிறவாளும் எங்களோட சண்டையெல்லாம் தாங்க முடியாம அவளும் எங்களை விரட்டிட்டு இருக்கா. நாங்களும் வீட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டே இருக்கோம். அதனால அவ எங்களை விரட்டி விட்டதுனால நாங்க இங்க வந்துட்டோம். அப்பதான் அந்த ராஜாக்கு புரியுது. இந்த மரணம் இல்லாம இருக்கிறது, இந்த அமிர்தமும் இந்த மாதிரி வாழ்நாள் முழுக்க எப்பொழுதுமே இளமையா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கஷ்டம்தான். அது வந்து நம்மளோட முக்கியம் இல்லை. எவ்வளவு நாள் இருக்கோமோ அது நல்லா இருக்கணும். ஆனா எவ்வளவு நாள் இருக்கும் அப்படிங்கிறது தெரியறது இல்ல. ஒருத்தர் வந்து பகவான்கிட்ட ரொம்ப வேண்டிண்டாலாம். எனக்கு வந்து பகவான் வந்து சொன்னாரா என்ன ஆச்சுன்னு. எனக்கு வந்து மரணமே வரக்கூடாது அப்படின்னாரா. அதுக்கு பகவான் சொன்னார், இல்ல மரணமே வரக்கூடாதுங்கிறதெல்லாம் முடியாத காரியம். வேற ஏதாவது கேளு. இப்ப எனக்கு எப்ப மரணம் வருது அப்படின்னாவது எனக்கு சொல்லு அப்படின்னாரா. நான் ஒரு வாட்டி இல்ல 4 வாட்டி எனக்கு சொல்றேன் அப்படின்னா. அது போறோம் எனக்கு அப்படின்னு ஜாலியா அவர் பாட்டுக்கு வாழ்க்கை வாழ்ந்தார். சடனா ஒரு நாளைக்கு அவருக்கு ஒரு யமதூதன் வந்து கிளம்பு உன்னோட டைம் முடிஞ்சிருச்சு. அவருக்கு ஒரே கோவம் தான். நான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்தார் பகவான் 4 வாட்டி சொல்லுவேன் அப்படின்னு. ஒரு வாட்டியும் சொல்லலை அப்படின்னு. இப்ப இந்த பகவான் சொல்ல நான் 4 வாட்டி உனக்கு சொன்னேன். முதல்ல உனக்கு வந்து இந்த உன்னோட இருக்கிற தலைமுடி எல்லாம் வெளுக்க ஆரம்பிச்சுட்டே அப்பவே சொன்னேன். ஒரு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் கொடுத்தேன். அது உனக்கு புரியலை. அப்புறம் உன் வாயில இருக்கிற பல்லெல்லாம் கீழே விழ வச்சேன். அப்பவும் நீ அது டென்ச்சர் எல்லாம் போட்டுன்னு நல்லா சாப்பிட்டு உட்காந்துருக்க. அப்புறம் உன்னோட உடம்புல இருக்கிற அந்த ஒவ்வொரு பாகமும் அழிய ஆரம்பிச்சது. அது அப்பவும் சொன்னேன். அப்பவும் உனக்கு புரிய மாட்டேங்கிறது. டாக்டர் பார்ப்பேன், அதை பார்ப்பேன் அப்படின்னு மருந்து சாப்பிட்டுட்டாவது வாழறேன் அப்படின்னு நான் 4 வாட்டி உனக்கு சொன்னேன். ஆனா நீ கேட்க மாட்டேங்கிறே. உனக்கு புரிய மாட்டேங்கிறது. என்னால இப்படிதான் சொல்ல முடியும். அது உனக்கு புரியறதுனால இந்த மாதிரி ஆயிடுது அப்படிங்கிறது. சோ அந்த பகவான் நமக்கு சொல்லிதான் இருக்கார். அது நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். அது ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்? ஏன்னா நமக்கு வந்து மரணம் நிச்சயம்தான் இருந்தாலும் அது நமக்கு வராது.
அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். நமக்கு வராது, வேற யாருக்காவது தான் அதெல்லாம் வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு இந்த பகவான் நமக்கு கொடுக்கறது இதெல்லாம் நமக்கு புரியறதில்லை. ஏன்னா பகவான் நமக்கு டைம் கொடுத்தா போறோம். நமக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு தடவை நம்மளோட பாகவதத்துல 2 ஸ்டோரி இருக்கு. அதுல ஒண்ணு பரீட்சித் மகாராஜாவோட ஸ்டோரி, இன்னொன்னு கட்வங்க மகாராஜாவோட ஸ்டோரி. பரீட்சித் மகாராஜா, கட்வங்க மகாராஜா வந்து ஒரு பெரிய ரொம்ப பலமுள்ள ஒரு ராஜா. ஒரு தடவை தேவர்களுக்கும் இந்த அசுரர்களுக்கும் சண்டை நடந்தது. அந்த சண்டையில தேவர்கள்லாம் தோத்துருவா போல இருந்தது. அப்ப தேவர்கள்லாம் இந்த கட்வங்க ராஜாட்ட வந்து, நீங்க என்னோட இந்த சேனையை எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களால ஜெயிக்க முடியும், உங்களால வர முடியுமா? இவர் உடனே நான் வரேன், தேவர்களோட சண்டை போடுறதுல எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு அவர் யுத்தத்துக்கு கிளம்பிடுறார். யுத்தத்துக்கு கிளம்பிட்டு அவர் வந்து எல்லா அசுரர்களையும் வீழ்த்திடுறார். நிறைய அசுரர்கள் செத்து போயிடுறா, பாக்கி அசுரர்கள் ஓடியே போயிடுறா. அப்ப அந்த தேவர்கள்லாம் சொல்றாரு, நீ இப்போ உனக்கு என்ன, எங்களுக்காக இவ்வளவு பண்ணிருக்க, உனக்கு ஏதாவது பூன் வேணும்னா, ஏதாவது வரம் வேணும்னா கேளு அப்படின்னா. அப்ப அவர் சொன்னார், எனக்கு ஒண்ணும் வேண்டாம், எனக்கு டைரக்டா பகவான்கிட்ட போற மோட்சம் தான் எனக்கு வேணும். தேவர்கள் சொன்னா அதை எங்களால கொடுக்க முடியாது, ஏன்னா நாங்களே பகவான் பாதைக்கு போக முடியாம தான் இந்த தேவலோகத்துக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு திருப்பியும் இந்த பூலோகத்துக்கு தான் போக தெரியுமே தவிர பகவானோட ஒன்றாக முடியாது. வேற ஏதாவது வேணும்னா கேளு அப்படின்னார். அதுக்கு உடனே கட்டுவங்க மகாராஜா வந்து, சரி எனக்கு எப்ப மரணம் வருதான்னு சொல்லுங்கோ. அதுக்கு தேவர்கள் சொன்னா, அது சொல்ல முடியும், உன்கிட்ட இருக்கிறது இன்னும் 24 நிமிஷங்கள் தான் உனக்கு இருக்க முடியாது. அவர் சொன்ன, ஓ அப்படியா, அப்படின்னா எனக்கு உடனே திரும்பி என் பூலோகத்துக்கு அழிச்சுன்னு போயிடுங்கோ. பூலோகத்துக்கு அழிச்சுன்னு வர, பூலோகத்துல வந்த உடனே முழுசா பகவான்கிட்ட முழுசா சரணம் அடைஞ்சிடுறார். தன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துடுறார். பகவான் மேலேயே ஐக்கியம் ஆயிடுறார். தியான பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்காரு, அப்படியே பகவான்கிட்ட ஃபுல்லா மனச பகவான்கிட்ட செலுத்துறார். அந்த 12 நிமிஷம், அந்த 12 நிமிஷம் பகவான்கிட்ட முழுசா செலுத்ததுனால அவருக்கு உடனே முக்தி கிடைச்சிடும். சோ அவருக்கு தெரிஞ்சது, உடனே பண்ணிட்டார். இதேதான் பரீட்சித் மகாராஜாவுக்கும் நடந்தது. பரீட்சித் மகாராஜா அவர் வந்து ரொம்ப உத்தமமானவர். அவர் அபிமன்யோட மகன், அர்ஜுனனோட பேரன். பரீட்சித் வந்து உத்தரையோட கருவில உட்கார்ந்து இருக்கிறச்ச அஸ்வத்தாமா வந்து அவரை கொலை பண்ண பார்த்தார். அப்ப பகவான் தான் அவரை சேவ் பண்ணார். சோ பாண்டவர்கள்லாம் அப்புறமா இந்த பூலோகத்தை விட்டுட்டு போறச்ச பரீட்சித் தான், மகாராஜா தான் இந்த பூலோகத்துக்கே ராஜாவா இருந்தார். ரொம்ப நல்லா எல்லாத்தையும் நடத்தியிருந்தார். அவர் ஒரு வாட்டி காடுல போயிட்டு இருக்கிறச்ச ரொம்ப டயர்ட் ஆயிருது, அவருக்கு ரொம்ப தாகம் எடுக்கிறது. ஷமிக்க ரிஷி அப்படின்னு ஒரு ரிஷி வீட்டுக்கு போடுறார். அந்த ரிஷி வந்து தியானத்துல இருக்கார்.
இவருக்கு ரொம்ப தாகம் எடுக்கிறது, ரொம்ப கத்தி கத்தி சொல்ற, எனக்கு தாகம் அடிக்கிறது, எனக்கு தண்ணி வேணும் தண்ணி வேணும் அப்படின்னு. ஆனா இந்த ரிஷி தியானத்துல இருக்கிறதுனால அவர் வெளியிலே வரல. அந்த சமயத்துல இவருக்கு இருந்த கோவத்துல அங்க ஒரு செத்து போன ஒரு ஒரு பாம்பு இருந்தது. அந்த பாம்பு எடுத்து அவரோட கழுத்துல போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறார். அந்த ரிஷியோட மகன் ஷ்ரிங்கி அவர் இது பார்த்துடுறார். அவர் பார்த்துட்டு உடனே பரீட்சித்துக்கு சாபம் கொடுக்கிறார். 7 நாள்ல உனக்கு மிருத்யு இருக்கு. இந்த 7 நாள்ல தான் உனக்கு இருக்க முடியும். அதுக்கப்புறம் 7 நாளுக்கு அப்புறம் உனக்கு மிருத்யு வந்துடும் அப்படின்னார். பரீட்சித் அந்த 7 நாள் தான் அவர்கிட்ட கேட்டோன்னே அவர் சொல்றார், ஐயோ உங்களுக்கு 7 நாள் தானே இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்றார். எனக்கு 7 நாள் இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு நாள் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. எனக்கு அட்லீஸ்ட் இது தெரியும் இல்லையா 7 நாள் இருக்குங்கிறது. அப்படிங்கிறதுனால அவர் பகவான் மேல முழுசா இந்த 7 நாளையும் பகவான்கிட்ட கொடுத்துடணும். இப்ப வியாசர் ஒரு மகனான சுகதேவ கோஸ்வாமி அவர் இவருக்கு இந்த ஸ்ரீமத் பாகவதம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அவருக்கு இந்த பாகவதத்தை பத்தி சொல்றார். அவர் சொல்றார், தவாப்யேதர் ஹி கௌரவ்ய சப்தாஹம் ஜீவிதாவதி உபகல்பய தத் சர்வம் தாவத்யத் சாம்பராயிகம். பரீட்சித்து அவர் சொல்றார், உனக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கு. சப்தாகம் ஜீவிதா, 7 நாள் தான் நீ உயிரோட இருக்க போற. இந்த 7 நாள்ல எல்லா காரியங்களும் பண்ணணும். உபகல்பய தத் சர்வம், எல்லா நல்ல விஷயங்களும் பண்ணிடணும் அந்த 7 நாள்ல. அப்படி சொல்லிட்டு அந்த 7 நாள்ல அவருக்கு முதல்ல அந்த மகாராஜா கட்வங்க மகாராஜா பத்தி சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீமத் பாகவதம் பத்தி முழுசா அவருக்கு சொல்றார். சோ நமக்கு தெரிஞ்சது 7 நாள் தான் இருக்கு அப்படின்னா இருக்க முடியும். ஆனா நமக்கு தெரியலன்னா நம்மளோட மனசு இந்த மாதிரியான இன்னும் ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு அதுலயே தான் மனசு போயிட்டு இருக்கும். அதனால ரோகம் தான் வரும். அது எப்ப நமக்கு இறக்கற போறது, அந்த சமயத்துல நமக்கு இந்த மாதிரி பகவான்கிட்ட போகணுங்கிறது நமக்கு அந்த சமயத்துல முடியாது. சோ அதனால இப்பவே பஜகோவிந்தம் பண்ணு அப்படின்னு ஆச்சாரியர் சொல்ற. சுகத கிரியதே ராமா போக பச்சாத்தந்த ஷரீரே ரோக யத்யபி லோகே மரணம் சரணன் ததபி ந முஞ்சதி பாபாச்சரணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஒரு 12 பீப்புளுக்கான பிராக்டிஸ் பண்ணலாம் இன்னைக்கு. ஓகே சார். விஜயலட்சுமி ஜி சொல்றேன். சுகத்த கிரியத்தே ராமா போக பச்சாதந்த ஷரீரே ரோகः யத்யபி லோகே மரணம் சரணன் ததபி ந முஞ்சதி பாபாச்சரணம். பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா பச்சாத்தந்த அந்த த கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. அண்ட் முஞ்சத்தின்னு ஜ கேட்டது, சதி அதுவும் கொஞ்சம், அது ரெண்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தேன், இன்னும் பெட்டரா இருக்கும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். இது அந்த 4th சரணா சார்.
பச்சாத் தந்த நாலாவது சரணம்ல முஞ்சத்தின்னு கேட்டது. முஞ்சதி சொல்றதுக்கு முஞ்சத்தி ததபின சொன்னேன் முஞ்சதி பாபாச்சரணம். ததப்பின முஞ்சத்தி பத்தியா முஞ்சதி வருது, பாபாச்சரணம். முஞ்சத்தின்னு வந்துருது. முஞ்சதி அந்த ச கொஞ்சம் ஓ கிளியரா சொல்லு. ததப்பின முஞ்சத்தி பாபாச்சரணம். பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். விஸ்வநாத் ஜி. जय श्री कृष्ण। जय श्री कृष्ण. सुखदक क्रियते रामाभोग पश्चादन्त शरीरे रोगः यद्यपि लोके मरणं शरणं तदपि न मुच्यति पापासरणम्। पापाचरणम and sukha tak kriyate, sukha taka kriyate illa, sukha tak kriyate அது ரெண்டு இடத்துல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. सुखतक சுக தக்க இல்ல, சுக தக் கிரியதே. सुखतक क्रियते Correct. रामाभोग। அதெல்லாம் பார்க்கலாம். பர்ஃபெக்ட். Thanks. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். சுபஸ்ரீ ஜி. जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण जी. सुखतः क्रियते रामा भोग पश्चाद्धन्त शरीरे रोगः यद्यपि लोके मरणं शरणं तदपि न मुञ्चति पापाचरणम्। சூப்பர், வெரி நைஸ். ரொம்ப நல்லா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். थैंक यू सर। सुभाषिनी जी. जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण जी. सुखतः क्रियते रामा भोग पश्चादन्त शरीरे रोगः यद्यपि लोके मरणं शरणं तदपि न मुञ्चति पापाचरणम्। வெரி நைஸ். கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்து மரணம், அது மரணம்னு கேட்டது. இட்ஸ் ஓகே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். रामला जी. जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण जी. सुखतः क्रियते रामा भोग पश्चातन्त दन्त शरीरे रोगः यद्यपि लोके मरणं शरणं तदपि न मुञ्चति पापाचरणम्। சூப்பர் ஜி, சூப்பர். ரொம்ப நல்லா. थैंक यू जी। जय श्री कृष्ण जी। வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். शीला जी. सुखतः क्रियते रामा भोग पश्चादन्त शरीरे रोगः यद्यपि लोके मरणं शरणं तदपि न मुञ्चति पापाचरणम्। ब्यूटिफुल. वेरी नाइस. वेरी नाइस. सुभाषिनी जी. सुखतः क्रियते रामा भोग पश्चात्तन्द शरीरे रोगः यद्यपि लोके मरणं शरणं तदपि न मुञ्चति पापाचरणम्। Super. Very nice. Very nice. जय श्री कृष्ण। जय श्री कृष्ण. भवानी जी. நமஸ்காரம் சார். जय श्री कृष्ण जी. सुखते रामा भोग पश्चादन्त शरीरे रोगः यद्यपि लोके मरणं शरणं यत्तदपि न मुञ्चति पापाचरणम्। Very nice. Very nice. संध्या जी. जय श्री कृष्ण। जय श्री कृष्ण जी. सुखतः क्रियते रामा भोग पश्चादन्त शरीरे रोगः
यद्यपि लोके मरणं शरणं तदपि न मुञ्चति पापाचरणम्. Super. Very nice. Very nice. Thank you. Jai Shri Krishna. Jai Shri Krishna ji. 1+ யாருதுன்னு தெரியலையே ஃபோன் பேர் இல்ல. மைத்திலி அது என்னோடதான். ஓகே. ராஜிஜி மியூட்டா இன்னைக்கு? இல்ல இப்ப சொல்ல முடியும் என்னால. ஓகே சொல்லுங்க. சொல்லுங்க. சுகதः क्रियते रामा भोगः पश्याधन्त शरीरे रोगः यद्यपि लोके मरणं शरणं तदपि न मुञ्चति पापाचरणम्. Super. ji. Very nice. Thank you, Very sir. nice. Jai Shri Krishna. Jai Shri Krishna. மைத்திலி ஜி सुखतः क्रियते रामा भोग पश्चात्तन्द शरीरे रोगः यद्यपि लोके मरणं शरणं तदपि न मुञ्चति पापाचरणम्. பாப்பாச்சரணம் பாபான்னு காது வருது. பாப்பாச்சரணம். पापाचरणम्. Wonderful. Very nice. Thank you. Jai Shri Krishna. லதா ஜி जय श्री कृष्ण. Jai Shri Krishna ji. सुखतः क्रियते रामा भोग पश्चात्तन्त शरीरे रोगः यद्यपि लोके मरणं शरणं तदपि न मुञ्चति पापाचरणम्. Super. Very nice. Thank இன்னும் you. ஒருத்தர் எடுத்துக்கலாம். கலா ஜி जय श्री कृष्ण. Jai Shri Krishna. सुखतः क्रियते रामा भोग पश्चादन्त शरीरे रोगः यद्यपि लोके मरणं शरणं तदपि न मुञ्चति पापाचरणम्. Beautiful. ji. Very nice. Jai Shri Krishna. Thank you, sir. Thank you ji. Jai Shri Krishna எல்லாருக்கும். Jai எல்லாருக்கும் Shri தேங்க்யூ Krishna, சார். sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you. குரூப்ல போடுங்க Jai எந்த Shri Krishna, sir. அடுத்தது நேத்திக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா கீதா டெய்லி பகவத்கீதா ஒரு சாப்டர் படிச்சுட்டு இருக்கோம் சார். நான் லக்ஷ்மி கோபால் பானுஜி மைத்திலி எல்லாம் டெய்லி ஒரு சாப்டர் படிக்கிறோம் சார்.